பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களே, இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகின்ற நமது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரும் தியாகச்சம்மல் ஜி.கே.எம். அவர்களே மற்றும் இங்கு வருகின்ற தாய்மார்களே, என் உயிரினும் மேலான அன்பு இனமான சொந்தக்காரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலில் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு நமது இனமான காவலர் மருத்துவரி அவர்களும் நமது பொறுப்பாளரும் தேர்தல் ஓட்டு கேட்கின்ற பணியை மிக சிறப்பாக செய்து வருகின்றோம். எங்கு சென்றாலும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து சமூக மக்களும் நமது வேட்பாளர் நாடாளுமன்ற வேட்பாளர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அளிக்கப்படுகிறது. ஆக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக 15க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு செல்வது உறுதி என்ற நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரியின் நாடாளுமன்ற உறுப்பினராக நமது கட்சியின் தலைவர் ஜி.கே.எம். அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்று நாடாளுமன்ற செல்வதற்கு உறுதி என்ற நிலை இன்றைக்கு இருக்கின்றது. இன்றைக்கு இந்த தேர்தல் களத்தில் எதிரணியில் இருக்கின்ற திராவிட கட்சிகள் இந்த மக்களை பார்த்து என்ன சொல்வார்கள் என்று தெரியவில்லை. எங்களுக்கு ஓட்டு போட்டால் நாங்கள் என்ன செய்வோம் என்று அவர்கள் சொல்வதற்குண்டான வார்த்தைகள் இல்லை, அந்த தகுதியும் இல்லை. ஏனென்றால் 50 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கங்கள், இந்த கட்சிகள் இந்த நாட்டை ஆண்டார்கள். இவர்கள் ஆட்சி செய்த போது இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டனவா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டு மக்களை பார்த்து காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடும் என்று காங்கிரஸ்காரர்கள் சொன்னார்கள். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தபோது அந்த தேனாரும் பாலாரும் எங்கே ஓடியது என்று கேட்டவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணாதுரையும் கருணாநிதியும். தேனாரும் பாலாரும் எங்கே ஓடியது? கபிஸ்தலத்து மூப்பனார் வீட்டில் ஓடியதா, இல்லை பூண்டி வாழ்ந்தவார் வீட்டில் ஓடியதா என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அண்ணாவும் கலைஞரும் கேட்டார்கள். காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு பணக்காரர்களின் கட்சி, பண்ணையாளர்களின் கட்சி. இந்த ஏழை மக்களை காங்கிரஸ் கட்சி வாழ வைக்க மாட்டார்கள். நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும், உதயசூரியனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அண்ணா சொன்னார், கருணாநிதி சொன்னார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்று அவர்கள் சொன்னார்கள் சொன்னால், உங்கள் வறுமையை விரட்டுவோம், உங்கள் வாட்டத்தை போக்குவோம், இங்கு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இலவச கல்வியை கொடுப்போம், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடமெல்லாம் கிடைக்கும், ஊழலற்ற ஆட்சி, லஞ்ச லாவண்யமற்ற அரசு, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம், எப்படி நிலமில்லாத ஏழைகளுக்கு நிலம் வழங்குவோம், குடிசைகளை மாற்றுவோம், அனைத்து வீடுகளும் மாடி வீடுகளாக கட்டி கொடுக்கப்படும், வீடில்லாத நிலமில்லாத மனையில்லாத ஏழைகளுக்கு மனக்கட்டு கொடுக்கப்படும், விவசாயிகள் வாழ்வதற்குண்டான திட்டங்கள் அறிவிக்கப்படும், 1 கிலோ ரூபாய்க்கு 1 படி அரிசி நிச்சயம், 2 படி அரிசி நிச்சயம். இப்படி வசனங்களை பேசி அடுக்குமொழியில் அண்ணாதுரையும் கருணாநிதியும் பேசினார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது, 5 முறை கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். வறுமையை விரட்டினாரா, நம் மாற்றத்தை போக்கினாரா,
நமது வீட்டு பிள்ளைகளுக்கு இலவச கல்வியை கொடுத்தாரா? படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரா? லஞ்சமற்ற ஆட்சியை அமைத்தாரா? ஊழலற்ற அரசை உருவாக்கினாரா? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடமெல்லாம் கிடைக்கும் என்று சொன்னாரே, இதுவெல்லாம் கிடைத்ததா என்று பார்த்தால் ஒன்றும் இல்லை என்றுதான் பதில். 5 முறை முதலமைச்சராக இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு அவர் கொடுத்தது என்னவென்று சொன்னால், இந்த மக்களை பிச்சைக்கார மக்களாக மாற்றியதுதான் அவர் செய்தது. 1 கிலோ அரிசி ரூபாய்க்கு 1 படி அரிசி நிச்சயம், 2 படி அரிசி லட்சியம். 52 சொன்னார்கள். 67 ஆட்சிக்கு வந்தார்கள். 2007 கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போது 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டது. ஆக 67 இருந்து 2007 வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் 1 கிலோ அரிசி 1 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாத வக்கில்லாத பிச்சைக்காரனாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்து காட்டிருக்கின்றனர். ஆக 1 கிலோ அரிசி வாங்க வழியில்லை. இவர்கள் செய்த சாதனை என்ன? இவர்கள் ஆட்சியில் இருந்து புரிந்த சாதனை என்ன? இந்த மக்களுக்கு, நமது பிள்ளைகளுக்கு இலவச கல்வியை கொடுப்போம் என்று சொன்னார்களே, இலவச கல்வியை கொடுத்தார்களா? அதற்கு பதிலாக எதை கொடுத்தார்? கள்ளுக்கடையும் சாராய கடையும் திறந்து வைத்து இந்த குடியான மக்களை குடியார மக்களாக மாற்றி நமது குடியை கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதி தான் என்பதை மறந்துவிட முடியாது. கருணாநிதி தான் நமது குடியை எடுத்தார். சரி, எம்ஜிஆராவது நம்மை வாழ வைப்பார் என்று பார்த்தோம். எம்ஜிஆர் நிறைய சினிமாவில் நடித்தார். அவர் குடிக்க கூடாது என்று சொன்னார். பீடி குடிக்க, புகைப்பிடிக்க கூடாது என்று சொன்னார். ஏழைகளே இருக்கக்கூடாது என்று சொன்னார். அவர் எம்ஜிஆர் படத்துல ஒரு பாட்டு பானுமதி அம்மா பாடும், காடு விளைஞ்ச மச்சான் கையும் காலும் தானே மிச்சங்குவாங்க அம்மா. அதுக்கு எம்ஜிஆர் போடுவாரு, நானே வரப்போவது நம்மாச்சி, நானே போட போறேன் சட்டம், நாடு நலம் பெறும் திட்டம். எம்ஜிஆர் 3 முதலமைச்சராக வந்து அந்த நாடு நலம் பெறும் திட்டத்தை கொண்டு வந்தாரா? அந்த சட்டத்தை போட்டாரானா பார்த்தா இல்லை. எம்ஜிஆர் என்ன செஞ்சாருன்னா, நல்லா குடிச்சிட்டு நாசமா போங்கன்னு சாராய கடையை திறந்து வச்சுட்டு போனார். நாம அதோட சும்மா இல்லை, நமக்கு வேற யாரும் கண்ணுக்கு தெரியல. இது திரைப்படத்தில் வர கூத்தாடிகளை தான் நமக்கு கண்ணு தெரியுது. எம்ஜிஆரோட சேர்ந்து ஆடினாங்க அம்மா, நாங்க புதுசா கட்டிக்கிட்ட சோழிதான பாட்டெல்லாம் பாடினாங்க. அதனால ஜெயலலிதாவையும் முதலமைச்சராக்கும். ஜெயலலிதாவும் முதலமைச்சராக வந்து என்ன செஞ்சாங்க? சாராயம் இல்லாமல் ஒரு நல்ல ஆட்சியை நடத்த முடியாதுன்னு அம்மா சொன்னாங்க. இன்னைக்கு தெருவெங்கும் சாராய கடை, வீதி எங்கும் சாராய கடை. குடிக்காதவர்களே இல்லை. கல்யாணம்னாலும் குடிக்கிறான், கருமாதினாலும் குடிக்கிறான், பிறந்த நாள்னாலும் குடிக்கிறான், உள்ள வயசுக்கு வந்தாலும் குடிக்கிறான், காது குத்தினாலும் குடிக்கிறான், எல்லாத்துக்கும் குடிக்கிறான். குடிக்காத நாளே இல்லை, குடிக்காதவர்களே இல்லை. இன்னைக்கு பெண்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனை என்ன? தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியில் கண்ணீரோடு சொல்கிறார்கள், இது சாராயத்தினால் எங்கள் குடும்பம் அழிந்து விட்டது, எங்கள் வாழ்க்கை அழிந்து விட்டது, இந்த சாராய கடையை மூடணும். சாராய கடை மூடணும்னு சொன்னா யாரும் காதுல வாங்க. பெண்கள் மாநாடு நடத்துறோம். அந்த மாநாட்டில் பெண்கள் பேசுகிறார்கள், என் கணவனும் குடிச்சிட்டு செத்து போயிட்டான், என் கணவன் செத்த பிறகு என் பிள்ளையாவது நல்லா படிச்சு நான் காப்பாத்தான்னு பார்த்தா படிக்கும் போதே எங்க புள்ள குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இனிமே நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என் தாலி அறுந்து போச்சு. தமிழ்நாட்டு பெண்கள் கண்ணீரோடு சொல்கின்ற கதை. தமிழ்நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான பெண்களின் தாலி அறுவதற்கு யார் காரணம்? கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்கள்தான் காரணம். ஆக 50 ஆண்டு கால ஆட்சியில் இவர்கள் கொடுத்த சாதனை என்ன? சாராயம் தான் கொடுத்திருக்காங்க. நீ ஓட்டு போடணும்னா ஒண்ணு பிச்சைக்காரனா பாக்குறாங்க. ஓட்டு விலை மதிக்க முடியாத ஓட்டு. அதை எப்படி வாங்குறாங்க? தொலைக்காட்சி, கேஸ் அடுப்பு, அரிசி, வேட்டி, சேலை. இப்ப ஜெயலலிதா அம்மா என்ன செய்யுது? மிக்சி, கிரைண்டர், ஃபேனு, ஆடு மாடு இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு ஓட்டு போடுங்க. நமக்கு சரியான தீர்வா? இதை வச்சுட்டு நாம வாழ முடியுமா? நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பு கிடைக்குமா? நம்ம பிள்ளைங்க கலெக்டரா, நீதிபதியா, டாக்டரா, இன்ஜினியரா படிக்க முடியுமா? இதை நினைச்சு பார்க்கணும். ஆக தமிழகத்துல
குடிக்காதீங்க குடிக்காதீங்க, படிங்க படிங்கன்னு சொல்ற ஒரே தலைவர் நமது இளமான காவலர் மருத்துவர். ஆனா கருணாநிதி ஜெயலலிதா என்ன சொல்றாங்க? படிக்காதீங்க படிக்காதீங்க, நல்லா குடிங்க அப்படிங்க. அப்ப குடிக்க சொல்றவங்களுக்கு உங்க ஓட்டா இல்ல படிக்க சொல்றவங்களுக்கு உங்க ஓட்டான்னு என்னுடைய கேள்வி. ஆக இன்னைக்கு ஜெயலலிதா சொல்லுவாங்க, தேர்தல் வந்துருச்சு, ஆடு மாடெல்லாம் கொடுத்துட்டோம், உங்க பிள்ளைங்க நல்லா ஆடு வைக்கிறீங்க மாடு வைக்கிறீங்க, இந்த தேர்தலில் ஓட்டு போடுங்க. இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு, எல்லாருக்கும் பண்ணி கொடுக்குறோம், வீட்டுக்கு வீடு பண்ணி. நம்மளும் கண்டு கணக்கு போடுவான், ஆடு கொடுத்ததுக்கே கவலைப்படல, மாடு கொடுத்ததுக்கே கவலைப்படல, மேய்க்கிறோம். இந்த மந்திரியா மேய்க்க வருவான், நம்ம தான் மேய்க்கணும். நம்மளால என்ன கணக்கு போடுவோம்? ஆடு ஒரு குட்டி போடுது, மாடு ஒரு குட்டி போடுது, பண்ணி 10 குட்டி போடுது, எல்லாம் பண்ணி மேய்ப்போம். எல்லாம் பண்ணி மேய்க்கிற சாதியா மாறும் அப்படின்னு முடிப்போம். இதுவா நமக்கு நிரந்தரம்? இதுவா நம்மளை வாழ வைக்கும்? நீங்க நினைச்சு பார்க்க வேண்டாமா? நீங்க நினைச்சு பார்க்க. இன்னைக்கு பார்த்தா வர்ற வழிநடுக்க அண்ணா திமுகக்காரங்க எழுதி வச்சிருக்காங்க, பாரத தாயே அம்மாவுக்கு பிறந்த நாள் போடுறது. இவங்களுக்கு முன்னாடி என்னமோ எழுதலாம், காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, மாரியாத்தா, காளியாத்தா, சமயபுரத்தாரு. காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி அம்மா போலயா இருந்தது? எந்த படத்துல நடிச்சது? நாம சிந்திக்க வேண்டாமா? இன்னைக்கு பாரத தாய் என்னடா பாரத தாயின்னு கேட்டா, நான் பொது நாங்க தான், நாளைக்கு இந்தியாவோட பிரதமர் எங்க அம்மா தான். தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா வந்து என்ன செஞ்சீங்க? இந்தியாவுக்கு பிரதமராக போய் என்ன செய்ய போறீங்கன்னா, மந்திரி சொல்றார், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா வந்து எங்க அம்மா இட்லி கடை சொல்றாங்க, எங்க அம்மா இட்லி, எங்க அம்மா சப்பாத்தி, எங்க அம்மா தண்ணி, இதெல்லாம் உனக்கு கிடையாது. மெட்ராஸ் முதலமைச்சரா வந்து இட்லி சுட்டாங்க, சப்பாத்தி சுட்டாங்க, எங்க அம்மா தண்ணினா இதுவா சாதனம்? இதுக்கு அவனை முதலமைச்சராக்கணும்? சப்பாத்தி சுட சப்பாத்தி சுடுவா அவனை முதலமைச்சராக்கணும்? இதுக்கு சரவணம் ஹோட்டல் ஓனருக்கு போட்டா ஊர் நடுவும் கடையை தந்திருக்கான். சரவணம் ஹோட்டல் ஓனருக்கு ஓட்ட போட்டா எல்லா கிராமத்திலும் கடையில் வந்து சப்பாத்தி சுட்டு கொடுத்துருப்பான. இது உனக்கு ஏன் ஓட்ட போடணும்? சப்பாத்தி சுடுவான் வந்த. இதெல்லாம் வெக்க கடா இல்ல? நீங்க நினைச்சு பார்க்க வேண்டாம். 10வது மாநில மாநாடு நடத்துறாரு கருணாநிதி. என்ன பண்ணாரு? இன்னைக்கு பேசுறாரு இந்த ஆட்சியை பத்தி சரியில்லைன்னு. நீ கிழிச்சது என்ன? நீ 5 முறை முதலமைச்சர் என்ன கிழிச்ச? ஒண்ணும் கிடையாது. இது மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல, கல்வியை கொடுக்கல, தமிழ்நாடு நாசமா போனதுக்கு காரணமே கருணாநிதி தான். கலாச்சார சீரழிவு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ என்ன கிழிச்ச இன்னைக்கு குறை சொல்ற? ஆக இந்த திராவிட கட்சிகளையே தமிழ்நாட்டில இருந்து அப்புறப்படுத்தணும். அதுதான் இன்னைக்கு நம்முடைய நோக்கம், ஐயாவோட நோக்கம். இவனை ஆண்டது போதும், நம்ம மக்கள் தாலி அறுத்தது போதும். இவனை எல்லாரையும் தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்தணும். பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தாதான் நிரந்தரமா தமிழ்நாட்டில் சாராய கடையை மூட முடியும். இவங்க யாரும் மூட மாட்டாங்க. இன்னைக்கு அம்மா என்ன சொல்லுது? கலைஞர் கொடுத்தது கள்ள சாராயம் குடிச்சுட்டு உங்க உடம்பெல்லாம் கெட்டு போச்சான். அதனால அம்மா என்ன செய்ய போதுன்னா, நல்ல சாராயத்தை விஜய மல்லையா விட்டு காய்ச்ச சொல்லி உங்க எல்லாருக்கும் கொண்டாந்து விற்கிறேன், நல்லா குடிச்சுட்டு சாவுங்க. இப்ப நம்ம ஆளுங்களும் குடிக்கிறோமா, குடிக்கிற வழியாவும் இருக்கும். ஆக இன்னைக்கு நிலைமை, பெண்களோட நிலைமை என்ன? நம்ம பெண்கள் பாதுகாப்பாக வெளில போக முடியல, படிக்க போக முடியல. இதை ஒரு கும்பல் திட்டமிட்டு சுத்துறான், காதல்ங்கிற பேர்ல கடத்திட்டு போறான், கல்யாணம் பண்ணிக்கிறான், 10 நாள் கழிச்சு உன் பொண்ணை திருப்பி அனுப்புனா பணம் கொடுன்னு கேட்கறான். இது என்னடா காதல்? இது நாடக காதல். பெண்களை கொடுமைப்படுத்துறான். தமிழகத்தில் உள்ள அனைத்து சமுதாய பெண்களும் பாதுகாப்பா இருக்க முடியல, இது நடவடிக்கை எடு அப்படின்னு அரசாங்கத்தை கேட்டா கருணாநிதி சொல்றாரு, இல்லை இதுதான் காதல் அப்படிங்கிறார். என்னையா கல்யாணம் பண்றான், 6 மாசம் வச்சிருக்கான், வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க. எங்க பெண்களோட வாழ்க்கை சீரழியுத, இது காதலான்னு கேட்டா கனிமொழி சொல்றாங்க இதுதான் காதல். நாம கனிமொழி சொன்னதுக்கு அப்புறம் ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா கனிமொழி காதல் ஒரு பல்கலைக்கழகம். அவங்க எத்தனை பேரை காதலிச்சாங்க, எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இப்ப யாரோட குடும்பம் நடத்துறாங்கன்னு கேட்டா அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவங்க அவங்க சொல்றாங்க இதுதான் காதல்.
நீங்கள்லாம் காதலுக்கு எதிர்ப்பாளங்க. நம்மளை பேசுறான், இவங்கெல்லாம் பழமைவாதிகள், சாதியவாதிகள், சாதி வெறி பிடித்தவர்கள் எல்லாம் பேசுறான். நான் உள்ள இருக்கும்போது தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. சினிமாக்காரன் பூரா நம்மளை ஒரு மாதிரியா பேசிட்டு இருந்தான். பார்த்தா திடீர்னு சேலம் பொண்ணை எவனை கொண்டு போட்டான். சேலம் பொண்ணை கொண்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவன் சொல்றான், நீ என் கூட வந்துட்ட, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஒப்பா எடுக்கிற படத்துல என்ன கதாநாயகனை அடிக்க வச்சாதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஐயோ 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 ஐயோன்னு கத்துறாங்க. சேலம்ல இருந்து அமீர்ல இருந்து எல்லா டைரக்டும். இப்பதான் உங்களுக்கு புரியுது, ஐயா சொன்ன நாடக காதல் இதுதான்டா அப்படி இப்பதான் அவனுக்கு புரியுது. ஏன்னா அவன் வீட்டு பொண்ணுக்கும் பிரச்சனை வந்தாதான் எது நாடக காதல் எது நல்ல காதல்ன்றது புரியுது. நாடக காதல்னா நல்ல காதல் எதுங்க? நம்மளை பத்திரிகைக்காரங்க கேட்கிறாங்க. நாடக காதல் நல்ல காதல் உன் வீட்டில் நடந்தாதான் உனக்கு தெரியும் நம்ம சொல்ல வேண்டியது. அது எப்படி சொல்லு, எதை சொன்னாலும் பத்திரிகை நாடக காதல் எப்படி இருக்கும், நல்ல காதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறோம். சரி, உன் வீட்டில் ஒரு காலத்துல நடக்கும், அப்போ உனக்கு புரியும் அப்படிங்கிறோம். திராவிட கழக வீரமணி, இடதுசாரி கட்சி பாண்டியெல்லாம் இவங்கெல்லாம் சாதிக்கு வெறியர்கள், சாதி வெறியர்கள். இப்ப நாம அதான் சொல்றோம், இந்த காதல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா உங்களோட வச்சுங்க. அந்த கூட்டத்துக்கு நீங்க பொண்ணு கொடுங்க, பொண்ணு எடுங்க. அது ஒரு மாசம் வச்சுட்டு வாழ்ந்துட்டு வீட்டுக்கு பக்கம் பணம் வச்சுங்க. எதை வேணாலும் பண்ணுங்களா, எங்க சாதிக்கு இது ஒத்துட்டு வராது அப்படின்னு இதை சொன்னா இவர் ரொம்ப மோசமா பேசுறாரு, ரொம்ப வெற்றுவான்னு பேசுறாரு. அதனாலதான் கலவரம் எங்க பார்த்தாலும் நடக்குது. அதனாலதான் நேற்று தர்மபுரியில பேசுறதுக்கு அனுமதி இல்லை அப்படி. இப்ப நான் பேசுறதுனாலே கலவரம் வருது, நான் பேசுறதுனாலே கலவரம் வருது. தர்மபுரியில பேசுறதுக்கு அனுமதி இல்லை. நல்லா கொடு, எனக்கு அனுமதியே தர்மபுரி கொடுக்காத. நீ கொடுக்காம இருக்கதான் என் மக்களுக்கு இன்னும் போக அதிகம். எனக்கு என்ன பேச ஒரு தடவை வச்சுட்டா என் மக்களோட வேகம் குறைஞ்சுடும். நீ தர்மபுரி என்ன பேச விடாம அங்க நிக்கிற எங்க சின்னையா பல லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்க போறாரு. 8-10 வண்டிகளும் அனைத்து சமுதாய மக்களும் ஒண்ணு சேர போறோம். என்ன பேச விடாத, அனுமதி கொடுக்காது, அதுதான் நல்லது. அப்பதான் எங்க மக்களுக்கு ரொம்ப வேகம் கோபமா இருப்பான். இதையே செய்தி தொடர்ந்து இப்படி எல்லாம் ஒரு சில நிலைமை. இன்னைக்கு தர்மபுரியில கலவரம் ஆரம்பிச்சு மரக்காணத்துல முடிஞ்சது. என்ன பண்ணா, நம்மளை கைது பண்ணி உள்ள வைக்கிறான். நம்ம ஐயாவை கைது பண்ணி வைக்கிறோம். என்ன நாம என்ன தப்பு பண்ணோம்? நாம செஞ்ச தவறு என்ன? மாநாடு நடத்துறோம் மகாபலிபுரத்துல, கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் வந்தீங்க, மிகப்பெரிய கூட்டம். இப்படி ஒரு மாநாடு தமிழ்நாட்டில் யாரும் நடத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்தணும். அந்த மாநாட்டுக்கு வந்து நம்ம சொந்தக்காரங்களை ஒரு கும்பல், வன்முறை கும்பல், அந்த திட்டமிட்டு மரக்காணத்தை கலவரம் பண்ணி மறிச்சு நம்ம சொந்தக்காரங்க 2 பேரை கொலை செய்யறான். ஒரு 10,000 வாகனங்களை அடிச்சு நொறுக்கிறான். காவல்துறை அவனுக்கு உடந்தையாக வந்து துப்பாக்கி சூடு நடத்துறான். இத்தனை கொடுமைகள் நடக்குது. கொலை செய்த குற்றவாளியை கைது பண்ணா செத்தவங்க 2 பேரும் கொலை செய்யப்படல, விபத்துல செத்துட்டாங்க, ஆக்சிடென்ட் செத்துட்டான்னு தமிழக அரசு காவல்துறை சொல்லுது. இதுக்கு நீதி கேட்டுதான் நம்ம ஐயாவும் கட்சி தலைவரும் விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் முன்பு நீதி கேட்டு, செத்த என் ஜாதிக்காரன் 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கான், கொலை செஞ்சவன் யாரு, அவனை கைது பண்ணு அப்படின்னு நீதி கேட்டு போராட்டம் பண்ணாங்க. நீதி கேட்டு போன நம்ம ஐயாவை கைது பண்ணி ஒரு நாள் முழுக்க வேண்டிய வச்சு அழைச்சி எங்கெங்கயோ அழைச்சிட்டு போய் விடிய காலமா திருச்சியில் கொண்டுட்டு போய் சிறைச்சாலையில் அடைச்சி, நீதிமன்றம் ஐயாவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வசதி கொடுத்திருந்தாலும் சிறையில ஐயா படுப்பதற்கு ஒரு பெட்டு பாத்திரகாணி கொடுக்கல, குளிப்பதற்கு தண்ணி கொடுக்கல, குடிக்க தண்ணி இல்ல, உணவு கொடுக்கல. மிக கொடுமை. ஜெயலலிதா முதலமைச்சர் அரசு கொடுமைப்படுத்தி சிறைக்குள்ளேயே ஐயாவை வைத்து கொலை செய்ய வேண்டும் என்று ஜெயலலிதா திட்டமிட்டார். மிகப்பெரிய கொடுமை. எவ்வளவு பெரிய தலைவர், 75 வயசு உள்ள தலைவர், தமிழகத்தில் இந்தியாவில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களோடும் பெறானவர். எவ்வளவு பெரிய தலைவர், எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறவர். அவரை சிறைக்குள்ளேயே வைத்து கொடுமைப்படுத்தி கொலை செய்ய வேண்டும் என்று ஜெயலலிதா திட்டமிட்டார். அதை பார்த்துட்டு நம்ம மக்கள் கோபம் அடைஞ்சி போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ணதுக்காக நம்ம சொந்தக்காரனை 8000 பேரை கைது செய்து ஜெயலலிதா சிறை அடைச்சாங்க. 134 பேர் குண்டர் சட்டம்
தேசிய பாதுகாப்பு சட்டம். நம்ம சின்னையாவை கைது செய்து சிறையில் அடைச்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடுமை இந்த வன்னிய சாதி மீது யாரும் செஞ்சதில்லை. ஏன் இந்தியாவில் ஒரு தனிப்பட்ட சாதி மீது எந்த முதலமைச்சரும் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை செஞ்சது கிடையாது. ஆக வன்னிய மக்களை கேவலமாக நினைத்து கொடுமைப்படுத்தி சிறையில் அடைத்து சித்திரவதை செய்த ஜெயலலிதாவிற்கு இந்த தேர்தலில் நீங்க கொடுக்க போற தண்டனை என்ன? அதுதான் எங்களுடைய கேள்வி. அதுதான் கேட்கணும். ஆக அந்த வகையில அவசரமா நம்ம ஐயாவை சிறையிலிருந்து ஜாமீன் எடுத்து வெளியே கொண்டு வந்தோம். வெளியில வந்து ஐயா என்ன சொன்னாரு? நான் உயிரோடு வெளியே வந்து என் சமுதாய மக்களை சந்திப்பேன் என்ற எண்ணம் எனக்கு இல்லை என்று சொன்னார். அந்த அளவிற்கு கொடுமை. நல்லா இருந்த ஐயாவுக்கு இதய அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய உடல்நிலை பாதிச்சிருச்சு. இதய அறுவை சிகிச்சைக்கு ஐயாவை மருத்துவமனையில் உடனே சேர்க்கிறோம், இல்லைன்னா உயிருக்கு ஆபத்துங்க. சேர்த்து மயக்க மருந்து கொடுத்து ஆபரேஷன் கட்டுக்கு ஐயா கொண்டு வரும்போது ஐயா சின்னையா பார்த்து என்ன சொன்னான்னா, அன்பு, எனக்கு ஆபரேஷன் நடந்தா அதை பற்றி நான் கவலைப்படல. நம் சமுதாய மக்கள் 8000 பேருக்கு மேல சிறையில் இருக்கலாம், அவனை காப்பாற்று, அவனை வெளியிடு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. தான் குடும்பத்தை பற்றி கவலைப்படல, தனக்கு இருதய ஆபரேஷன் நடக்க போதே என்ன அவங்களை பற்றி கவலைப்படல, இந்த சமுதாய மக்களை பற்றி கவலைப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த சமூகத்திற்கு கிடைப்பாரா என்பதை நீ நினைச்சு பார்க்கணும். ஆக எல்லாரும் விடுதலை செய்ய 134 பேர் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் ஜெயலலிதா உள்ள வச்சாங்க. நான் கேட்கிறேன், நான் மாநாடு நடத்துறேன், நான் வன்னிய சங்க தலைவர், 8 மாசம் நான் என்ன உள்ள வச்சேன், என்ன கைது பண்ணி எத்தனை மாசம் வேணாலும் உள்ள வை, நான் பொறுப்பே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். என் சமுதாய மக்கள் என்ன பண்ணா? அந்த 144 பேரை சிறையில் வச்சு 5 மாசம் ஏன் குடும்பப்படுத்தின? அவன் குடும்பங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த பிள்ளைகள் எவ்வளவு பாதிக்கப்பட்டுச்சு. ஐயாவும் சின்னையாவும் அந்த குடும்பத்தையும் அந்த பிள்ளைகளையும் பார்த்துட்டாங்க. இருந்தாலும் அந்த 134 பேர் என்ன செஞ்சாங்க? கட்சியோட சங்கத்தோட தலைவர்னா என்ன கைது பண்ண? 4 தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டேன், இன்னும் எத்தனை வேணாலும் போடு, நான் தான் சொல்றேன், நீ முதலமைச்சரா இருக்க வரைக்கும் நான் உள்ளே இருக்காங்க. என்ன வழி? சமூக மக்கள் என்ன பாவம் பண்ணலாம், என்ன தப்பு பண்ணலாம்? ஆனா இந்த சமுதாயத்தில் செய்த தியாகம் என்ன? எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், தமிழகத்தில் இருக்க அனைத்து சமுதாய பெண்களுக்கும் பாதுகாப்பு வேணும், வன்கொடுமை சட்டம் தவறாக பயன்படுத்தினா அதை அடியோடு ரத்து செய்யணும், எங்க வீட்டு பிள்ளைங்க படிக்கிறது தனியிட ஒதுக்கீடு வேண்டும் கேட்டான். இதுக்கு எல்லாரையும் கைது செய்து சிறையில் அடைத்து மிகப்பெரிய கொடுமை நடத்திய ஜெயலலிதாவிற்கு நாம் வழங்குகின்ற தண்டனை என்ன என்பதை நீங்க நினைச்சுப்பாங்க. அதே நேரத்தில் தருமபுரியில் நடந்த கலவரத்தில் வன்னியர்கள் தான் காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி தான் காரணம், ஐயா தான் காரணம். அதனால் வன்னியர்களை வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யணும்னு கருணாநிதி சொன்னார். இந்த கருணாநிதிக்கு நீங்க கொடுக்க போல தண்டனை. ஒரு சம்பவத்தை நினைச்சு பார்க்கும், தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா மிகப்பெரிய கொடுமை செய்து இந்த மக்களை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தினார். தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சி தலைவராவது அதை கண்டிச்சாங்களா? கருணாநிதி கண்டிச்சாரா? இல்ல காங்கிரஸ் கட்சியில கண்டிச்சாங்களா? யாராவது கண்டிச்சாரா? யாரும் கண்டிக்கல. ஆனா கலைஞர் கருணாநிதியை ஒரு தடவை கைது பண்ணி உள்ள வச்சாங்க. இந்த அம்மா ராத்திரி 1 மணிக்கு கத்துறாரு, ஐயோ கொள்றாங்களே 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 கத்துறாரு. நாமெல்லாம் பார்த்து இந்த வயசானவங்க போட்டு தாளம் இப்படி போட்டு இப்படி அடிக்கிறாங்கன்னு நினைச்சோம். அப்ப சிவாஜி கணேசன் கூட உயிரோடு வந்தார். அவர் அந்த காட்சியை தொலைக்காட்சியில பார்த்துட்டு தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டார் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் கொண்டாடி சொல்றாங்க, அழுவாங்க, அவருக்கு ஒன்றும் ஆகாது, அழுவாதீங்க. ஆனா இவர் அழுவலை நிப்பாட்டல. ஏங்க அவருக்கு ஒன்றும் ஆகாது, உடம்பு சொல்ல நீங்க அழுவாதீங்க. நான் அதுக்கு அழுவலடி, நான் தான் தமிழ்நாட்டில் பெரிய நடிகர் நினைச்சேன், என்னை விட பெரிய நடிகனா இருக்கானு, எப்படியும் நடிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான். அந்த மாதிரி நீ நடிச்ச கைது பண்ண வந்த உடனே ஐயோ கொள்றாங்களே கொள்றாங்களேன்னு சொல்லி நடிச்சேன். ஆனா அன்னைக்கு காலையில உன்னை வந்து பார்த்தது யாரு? திமுக கட்சிகளுக்கு பொதுச்செயலாளர் ஓடி எஸ்கேப் ஆகி எங்கேயும் ஓடிட்டு வந்தாலும் அன்பழக. ஏன்னா தலைவரை பிடிச்சாச்சு, அடுத்து நம்மளை தான் பிடிக்கும், எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டோம், ஒருத்தம் கூட இல்லை. விடியது உள்ள ஜெயில வந்து கருணாநிதியை பார்த்தது
நமது இனமான காவலர் மருத்துவரை எல்லாம் போய் பார்த்து கவலைப்படாத நான் இருக்கேன், கவலைப்படாத ஆர்வம் சொன்னார். ஆனா இன்னைக்கு நீ என்ன சொன்ன? எங்களை கொடுமைப்படுத்தி உள்ள வைக்கும் போது, எங்க ஐயாவை சிறையில வச்சு கொடுமைப்படுத்தும் போது நல்லா வச்சு இதோட இவனை அழிச்சு போனோம் அப்படின்னு நினைச்சேன். நாங்க அழிய மாட்டோம் கருணாநிதி, நாங்க அழிக்கிறதுக்கு உங்களை அழிக்கிறதுக்கே வந்திருக்கோம் அவதாரம் எடுத்து. இந்த திராவிட கட்சிகளை தமிழ்நாட்டில் அழிக்கிறதுக்குன்னே அவதாரம் எடுத்திருக்கோம். இந்த அவதாரம் நாங்க எங்களை அழிக்க மாட்டோம். அங்க நாங்க நினைச்சு பார்க்கணும். இந்த அம்மா அப்புறம் சட்டமன்றத்தை சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, இந்த மரம் தட்டி வச்சிருக்கீங்க, அந்த தட்டிலாம் பார்த்தா நம்ம மாவீரன் வீரப்பனோட படத்தை பிடிச்சிருக்கீங்க. அந்த மாநாட்டுக்கு நம்ம அந்த கட்சிக்காரங்க தட்டி வச்சது வீரப்பன் படத்தை தமிழ்நாடு கூட போட்டு வைக்கிறோம். இதுல ஜெயலலிதா சட்டமன்றம் என்ன சொல்லுதுன்னா, வீரப்பனோட படத்தை போட்டு இவங்க வச்சிருக்காங்க, அப்ப இவங்க தலைவர் இந்த மக்களை வீரப்பன் மாதிரி இருக்க சொல்றாரா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்புறம் எப்படி இருக்கிறது? வீரப்பனோட வாழ்க்கை வரலாறு இந்த மக்களுக்கு சொல்ல முடியும், இல்ல உங்களை மாதிரி இருக்கணும்னு சொல்ல முடியுமா? இல்ல உங்க வாழ்க்கை வரலாறை பத்தி பேச முடியுமா, சொல்ல முடியுமா? 36 வருஷம் கர்நாடக காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை, இந்திய ராணுவம் இத்தனையும் சேர்ந்து ஒரு தனி மனிதன் வீரவன்னியன் வீரப்பனை நேருக்கு நேர் சண்டை போட்டு நேருக்கு நேர் சுட்டுவதால கொல்ல முடியல. மோர்ல விஷம் கலந்து கொடுத்துதான் கொல்ல முடிஞ்சது. வீரப்பன் செத்து 2 நாளைக்கு பிறகுதான் வீரப்பனோட மீசம் மயிர கூட கொடுக்க முடிஞ்சது. இதுதானே உங்களுடைய வரலாறு, இதுதான் நீங்க செஞ்ச சாதனை. வீரப்பனை பிடிச்சது. இப்படிப்பட்ட ஒரு மாவீரன் என் சமூகத்தில் பிறந்திருக்கணும்னா நான் படத்தை போடாமல் வேற எவன்டா படத்தை போடுறது? ஞான போராட்டம் எவன்பா? என் சமூகத்தோட வீரம் வந்து என்ன அந்த ஆள் எங்கேயாவது சொத்து குவிச்ச வழக்கில் இருக்காரா? இல்ல லண்டன்ல 1000 ஏக்கர் வாங்கின வழக்கில் ஒரு பேரை போட்டிருக்கா? கோடிக்கணக்கில் சந்தா சொல்றீங்க, அவர்கிட்ட ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க வந்து எங்க மேல வழக்கு போறீங்க. நான் ஜெயலலிதா கர்நாடகா கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. நீங்க சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை இருக்குது. சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை குற்றவாளி நீங்க. எங்க மேல என்ன நீங்க வழக்கு போறது? இந்த போராட்டம் பண்ணப்ப நம்ம ஆளுங்க திருவண்ணாமலை போராட்டம் பண்ணப்ப வடநாட்டில இருந்து வந்த லாரியை அடிச்சு கொளுத்துட்டாங்களாம். அந்த லாரி டிரைவர் உள்ளே மாட்டிட்டு செத்துட்டான். அவங்களுக்கு எரிஞ்சதை அந்த செய்தி கேட்டவுடனே ஜெயலலிதா அம்மா சொல்றாங்க, இந்த லாரி டிரைவர் செத்த செய்தி கேட்ட உடனே இரவு முழுக்க எனக்கு தூக்கம் இல்லை, சொல்லனா துயரம் கொண்டேன். இப்படிப்பட்ட ஒரு கொடுமை தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இது தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு வெட்கக்கேடு. அனைத்து மாநில மக்களும் கேவலமா நினைப்பாங்க தமிழ்நாட்டை. இப்படிப்பட்ட ஒரு வன்முறையாளர்களை, இந்த வன்னியர்களை, கலவரக்காரர்களை இவன் அடக்காம விட மாட்டேன், ஒடுக்காம விட மாட்டேன், இவன் மோசமானவனும் அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசுறோம். நாங்க வன்முறையாளர்கள், கலவரக்காரன், ரவுடி இப்படிலாம் சொன்னியம்மா. ஒரு டிரைவர் செத்து போட்டான்னு உங்களை கைது பண்ணி உள்ள வச்சாங்கல்ல, ஜெயலலிதாவை கைது பண்ணி திமுக ஆட்சியில் உள்ள வச்சப்ப தர்மபுரியில மாணவிகளை உயிரோட வச்சு கொடுத்துறாங்க. 3 பேரை பெண்கள், 3 பெண்கள் மாணவிகள் உயிரோட உள்ள வச்சு கொடுத்துறாங்கல்ல. அப்ப இந்த உபதேசம் எங்க போச்சு? அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு வெக்கம் இல்லையா? வெக்கப்பட மாட்டாங்களா? இந்த மாநிலத்தை பத்தி கேவலமா நினைக்க மாட்டாங்களா? இப்பதான் எங்க என்னமோ கேவலமானவர்கள் மாறியும், நாங்க வன்முறையாளர்கள் மாறியும், நீங்க என்னமோ அன்னை தெரசாவோட மறு உருவம் மாதிரி பேசலாம். என்ன அர்த்தம் கேட்கணும்? உங்களால என்ன பாதிப்பு? 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மகாமகம் வரும். மகாமகம்னா மாமங்கலம் குளம். இந்த கும்பகோணத்துல இப்ப நம்ம உத்தரப்பிரதேசத்துல கங்கையில குளிக்கிறாங்கல்ல, கும்பமேளா, அது உலகம் பூரா உள்ள இந்துக்கள் வந்து குளிப்போம். அது மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மகாமகம் வரும். அதுல உலகம் பூரா உள்ள இந்துக்கள் கோடிக்கணக்கில் வந்து அந்த மகாமகம் குளத்துல குளிச்சா செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போகணும்னு இந்து மதம் சொல்லுது. அதனால உலகம் பூரா வந்து குளிக்க வருவான். அங்க நீ என்னவா பண்ண? முதலமைச்சரா இருந்தப்ப நீ அந்த மகாமகம் குளத்துல குளிக்க வந்து
உன் தோழியை குளிப்பாட்ட, உன் தோழி ஒன்னும் குளிப்பாட்ட, நீங்க எப்படி குளிக்கிறீங்க பார்க்க முண்டி போல அழிச்சிட்டு வர காவல்துறை அடிச்சு விரட்ட செத்தா 300 பேர் அந்த இடத்துல அப்பயே போனா செத்துட்டு மகாமேகம் குளத்தை தோண்டுனா ஒரு பணமா வருது. இந்த கொலைக்கு யார் காரணம்? 300 பேர் சத்தத்துக்கு காரணம் நீ குளிக்க வந்ததுனால தானே. நீ பிசாம போலீஸ் தோட்டத்தில் உட்காந்துட்டு மகாமேகம் குளத்துல ஒரு குளத்தை தண்ணியை கொண்டாந்து அங்க ஊற்றி குளிக்க வேண்டியது. அங்கேயே நீ ஏன் மகாமேகம் குளத்தை குளிக்க வந்த? நீ குளிக்க வந்ததுனால 300 பேர் சாவறான், 300 பேர் செத்தா. இந்த கொலைக்கெல்லாம் யாரு காரணம்? நீங்க தானே. நீங்க இன்னைக்கு என்னமோ நாங்க மனுநீதி சோழனோட தங்கச்சி பேர் பேசுற. கொஞ்சம் நினைச்சு பார்க்க வேண்டாமா? உங்களுடைய அரசியல் வரலாறு என்ன? நீங்க கண்ட போராட்ட களங்கள் என்ன? நீங்க எந்தெந்த சிறைக்கு என்னென்னதுக்காக போராடி இருக்கீங்க? எங்கெங்க போனீங்க? எப்படி நீங்க இந்த முதலமைச்சர் நாட்களில் உட்காந்தீங்க? இது நாடே தானே. இந்த முதலமைச்சர் நாட்களுக்கு நீங்க எப்படி வந்தீங்க? ஆக நீங்க பார்த்து எங்களை கேவலமானவன், மோசமானவன், வன்னியன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாங்க கேட்கிறோம், வடநாட்டிலேருந்து வந்த டிரைவர் சட்டத்துக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தேன். ஏன் சொந்தக்கார மாநாட்டுக்கு வந்த 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, 2 பேர் செத்தானே, அவனுக்கு என்னமா நிதி கொடுத்த? நீ அவனுக்கு என்ன நிதி கொடுத்த? எங்க ஐயா ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தாரு. அப்ப இதுவும் உயிர் தானே. அப்ப வன்னியோட உயிருக்கு மதிப்பு மரியாதை இல்லையா? தெற்க கலவரம் நடந்தா, தேவர் ஜெயந்தி எப்படி கலவரம் நடந்தா, தேவர்களுக்கும் பல்லவர்கள் நடந்தா அங்க செத்து போறவங்களுக்கு கொடுக்குறோம்ல. தேவனுக்கும் பல்லருக்கும் கலவரம் நடந்தா அந்த சாகிறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு நிதி கொடுக்குறேன். இங்க மாநாட்டுக்கு வந்த கலவரம் நடந்து 2 பேர் செத்துருக்கான் என் சமுதாயத்தை சார்ந்தவன். ஏன் இங்க கொடுக்கல? அப்ப வன்னியன்னா அவனுக்கு அவ்வளவு கேவலமா போச்சு. அப்ப இவ்வளவு கேவலமா நினைக்கிற ஜெயலலிதாவிற்கு வன்னிய மக்கள் ஓட்டு போட போறோமா? மான சூடு சொரணை நமக்கு இருக்கா இல்லையா? நம்ம உடம்புல ஓடுறது வன்னிய ரத்தமா இல்லையா? அந்த கேள்விதான் கேட்போம். நம்ம உடம்புல ஓடுறது வன்னிய ரத்தமா இல்லையா? இந்த நாட்டுல ஒரு ஆடு மாடை வதைப்படுத்தினாலும் பாதுகாப்பு சட்டம், மிருக வதைப்படும் சட்டம் இருக்கு. 2 வன்னியும் செத்துருக்கான், கேள்வி இல்லை. அவன் உயிருக்கு எந்த வித நாதியும் இல்லை. எங்கிருந்தோ வந்த சட்டத்துக்கு 5 லட்சம். அப்ப நீங்க சொல்லுங்க, வன்னியெல்லாம் மோசமானவன், சாதி வெறி பிடிச்சவன், அதனால வர தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் வன்னியுடைய ஓட்டு எங்களுக்கு வேண்டாம் சொல்லுங்க. ஜெயலலிதா சொல்லுவாங்களா? கருணாநிதி சொல்லுவாங்களா? வன்னியோட ஓட்டு எங்களுக்கு வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. எப்படியாவது நம்ம ஓட்டு வேணும். ஆனா நம்ம ஓட்டுனா இனிக்குது, நம்ம உரிமை கட்டா கசக்குது. ஆனா நாம சொத்த சொந்தக்காரன் நிதி இல்லை, நிதி கொடுக்கல. அப்ப இந்த தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் கொடுப்பேன். இது யார் விட்டு பணம்? உங்க அப்பா விட்டு பணமா? இது அரசாங்கத்து பணம். அரசாங்கத்து பணம் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆக செத்த நம்ம சொந்தக்காரனுக்கு இல்லை. ஆக இதை நீங்க நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? எத்தனை பேரை சிறையில் வச்சு என்ன கொடுமைகள், எவ்வளவு கொடுமை. 8 மாசம் சிறையில் வச்சிருந்தேன். அது சொல்லியிருப்பாங்க பேசினாங்களாம். 8 மாதம் சிறையில் வச்சிருந்தாங்க, கவலைப்பட போறதில்லை. நான் தான் அப்பயே சொல்லிட்டேன், ஓட்டுக்கு வரும்போது சொல்லியிருக்கேன், நீங்க முதலமைச்சராக இருக்க வரைக்கும் நான் சிறையிலே இருக்கிறேன் அப்படின்னு அப்பயே தெளிவா சொன்னேன். ஏன்னா மண்டிக்கிட்டு வாழ்ற சாதி இல்லை. நாம வாழ்ந்தால் மானத்தோடு வாழ வேண்டும், வீரத்தோடு சாக வேண்டும் நினைக்கிற சாதி. நீங்க எங்களை அடக்கணும்னா முடியுமா? நீ எங்களை அடக்கத்திலே செஞ்சுக்கலாம். இல்ல ஒரு வன்னியை நடக்கிறதுக்கு ஜெயலலிதாவா? நினைச்சு பார்க்க வேண்டாமா? ஆனா இன்னைக்கு இவங்க உங்களுக்கு இந்த இலவசத்தை கொடுத்துட்டு இதை ஓட்ட வாங்குறாங்க. அவங்க தெளிவா இருக்காங்க. கருணாநிதியும் சரி, ஜெயலலிதாவும் சரி. என்ன காரணம்? உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம், உன்னை அவமானப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம், கலங்கப்படுத்தலாம், கேவலப்படுத்தலாம், சிறையில பிடிச்சி உள்ள போடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். தேர்தல் வந்தா இவங்க மான ரோஷம் சூடு சொன்ன கிடையாது. பொம்பளைங்களுக்கு ஓட்ட பணத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுடும், ஆம்பளைங்களுக்கு சாராயத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுடும்னு முடிவில் இருக்கும். இப்ப நம்ம ஆளுங்கெல்லாம் வண்டியை சொன்ன வாழ்க, பாட்டாளி மக்கள் வச்சு வாழ்க, சாதி உணர்வோட கோஷம் போடுறீங்க. சாதி உணர்வு இருக்க வேண்டியதான். ஆனா என்னைக்கு சாதி உணர்வு இருக்கணுமோ அன்னைக்கு இருக்க மாட்டேங்குதா? என்னைக்கு சாதி உணர்வு இருக்கணும்? ஓட்டு போடுறது. நம்ம பெண்களுக்கு சாதி வெறி வரணும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை சாதி வெறி பிடிச்சவன் சொல்றோம். இங்க சாதி வெறி இல்லை, சாதி உணர்வு இல்லை. வன்னியனுக்கு சாதி உணர்வும் சாதி வெறியும் இருந்திருந்தா வட தமிழ்நாட்டில் 2.5 கோடி பேர் வன்னியை வாழ்ந்துட்டு இருக்கான். கருணாநிதி 5 முறை முதலமைச்சரா வர முடியுமா? எம்ஜிஆர் 3 முறை முதலமைச்சரா வர முடியுமா? இல்ல ஜெயலலிதா 3ஆம் முறை முதலமைச்சரா வர முடியுமா? வன்னியனுக்கு சாதி வெறி இருந்தா வன்னியன் தான் தொடர்ந்து முதலமைச்சரா வந்திருக்கணும்.
இவங்க எல்லாருக்கும் கொடி பிடிச்சி கோஷம் போட்டு ஓட்டு போடுற சாதியா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால அவன் தெளிவா இருக்கான். தேர்தல் வந்தா பணத்தை கொடுப்பான். நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவோம், தேர்தல்னாலே திருவிழா மாதிரி ஆயிடுது. இவனும் சாராயத்தை கொடுக்குறான், அவனும் சாராயத்தை கொடுக்குறான். எவன் கொடுக்குறான்னு தெரியல, அவன் குடிச்சிச்சோம், நல்லா குடிக்கிறோம். குடிச்சிட்டு போயால விடிஞ்சா தேர்தல் கூட்டில் வந்து கேட்குறோம். நம்ம வீட்டில் இருக்க பொம்பளைகளை ஏன்னா அவன் அம்மா பணம் கொடுத்தான்னு சொல்லு. இவன் 2000 கொடுத்தான், 3000 கொடுத்தான்னு. உடனே ஒரு தீர்ப்பு சொல்றாரு, 2000 கொடுத்தவனுக்கு 2 ஓட்டை போடு, 3000 கொடுத்தவனுக்கு 3 ஓட்டு போடு அப்படிங்கிறாரு. அந்த அம்மா கேட்குது, இன்னும் 1 ஓட்டு பாக்கி இருக்கியா அப்படிங்குது. இன்னும் 1 ஓட்டு பாக்கி இருக்கா? சரி சாதி சாதின்னு சொல்லிட்டு கிடக்கிறான் பண்ண ஆளுவா, அவனுக்கு போய் தொழில் போட்டுப்போம். இப்படி போட்டுதான் எல்லாத்தையும் தோட்டம். இப்ப திருப்பியும் இந்த மாதிரி போட்டோம்னா இந்த சாதியை வாழ வைக்க இன்னும் எத்தனை தான் முடியாது. இந்த மாதிரி திருப்பி நீ ஓட்டு போட்டோம்னா நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நம்ம பெண்கள் வெளியில போக முடியாது, படிக்க போக முடியாது. நம்ம வீட்டு பிள்ளைங்க இங்க டாக்டரா இன்ஜினியரா நீதிபதி ஆகணும், தண்ணீர் ஒதுக்கீடு கிடையாது. நம்ம வாழ்க்கையில எதுவும் வாழ முடியாது. எங்க போனாலும் அவன் தான் இருக்கான். இந்த வழக்கில் உள்ள போனா எந்த நீதிமன்றத்தை போனாலும் அவங்க தான் இருக்காங்க. நீதிபதி பார்க்கலாம், நீயா வா வா எங்க ஆளுகளை வேலை பார்த்து வந்திருக்கியா, நீ உள்ளே வரலாம், ஜாமீனே கிடையாதுங்களாம், கட்டை தூக்கி தூக்கி அடியிலே வைக்கலாம். சரி நீதிமன்றம் அப்படி இருக்கு, காவல் நிலையத்துக்கு போனா அங்கேயும் அங்கலாம். ஏன்னா அவனுக்கு 18% இடஒதுக்கீடு இருக்கு, எல்லா இடத்தையும் அவன் தான் இருக்கான். உனக்கு என்ன இருக்கு, உனக்கு என்ன உரிமை?